பசங்க யாருன்னா ரீல்ஸ் போடுறாங்க, இல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல அழகா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா கூட லைக் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பாராங்கிட்டு இருந்தேன், உன்னதான் அவங்க மதிக்கல, விட்டு அப்பவே போயிருக்க வேண்டியதானே, உன்னை யூஸ் பண்றாங்கன்னு தெரியுதுல, அப்போ போயிருக்க வேண்டியதானே, ஒரே ஒரு நோ சொல்லிருக்கலாம்ல, பேசாம அன்னைக்கு நீ தூங்கிருக்கலாம், இன்னைக்கு லைஃப் இப்படி இருந்திருக்காது. உங்களுக்கு வந்து எப்படி செக்யூரா இருக்கணும்னு சொல்லி தரல. ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நீங்க டாலரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருமே உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நீ அதை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரல. என்னதான் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருந்தும் நீ இப்போ திரும்பி பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்குன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பெஸ்ட் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாஃப்டா பேசுங்க. எப்பவுமே நமக்குள்ள பேசும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசணும். நம்ம போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு ஜென்யூனா இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ தோத்துடுவ, நீ ஜெயிக்க மாட்டேன், உனக்கு அதெல்லாம் வரவே வராது, உனக்கு சுட்டு போட்டா கூட லவ் செட் ஆகாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இல்லையா. சும்மா விளையாட்டுக்கு சொல்றது வேற, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. பி கிளாட் தட் we reflect. ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, என்னைக்காச்சும் உங்களோட ஓல்டு போட்டோஸ், ஓல்டு டிக்டாக்ஸ், ஓல்டு வீடியோஸ், ஓல்டு சேட்ஸ், ஏன் ஓல்டு மெமரிஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நானா அப்படி இருந்தேன், என்னடா இவ்வளவு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன், நிஜமாவே நான் இவ்வளவு கேவலமாவோட இருந்தேன், நீ அதுக்கும் மேல அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு. அண்ட் சடனா வந்து சோஷியல் மீடியாலாம் திடீர்னு மெச்சூர் ஆயிட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், செல்ஃப் அவேர், ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும்போது என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நீலாம் அந்த டைம்ல என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சின்ன பசங்க யாருன்னா ரீல்ஸ் போடுறாங்க, இல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல அழகா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா கூட லைக் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பாரு, இப்ப இருக்க பசங்க இப்படி இருக்காங்க, நீன்னு அப்படி இருந்திருக்க, அந்த ஃபீலிங் விட ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ப்ரெசன்ட் செல்ஃப்ல இருக்க நம்ம கிட்ட இப்போ ஒரு பிஹேவியர் இருக்கும், அதே மாதிரி ஓல்டு செல்ஃப் கிட்ட ஒரு பிஹேவியர் இருந்திருக்கும். அவங்க சில தப்பான விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க, பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் திரும்பி பார்த்தா சரி. Today I want to talk about something important. Maybe actually நீங்க வந்து உங்களோட old self hate பண்ணல. Maybe you are judging a version of you who are still learning how to survive. Cringe feeling itself normal. அது ஒரு நார்மலான விஷயம் தான். Because எப்போ ஒரு அவேர்னஸ் வரும்னா எப்போ நம்ம கிட்ட growth இருக்கோ அப்பதான் ஒரு அவேர்னஸ் வரும். இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட ஒரு ஓல்டு டெக்ஸ்டிங் ஸ்டைல் இருந்திருக்கலாம். இப்போ மேக்ஸ்ல எல்லாம் சில பேர் வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்டுக்கு வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் வந்து W8, ரைட்டுக்கு வந்துட்டு R8 அப்படி போட்டு மேக்ஸ்ல எல்லாம் சில பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓல்டு ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கட்டும், இது எல்லாமே பழச நினைச்சு இப்படி திரும்பி பார்த்தா என்ன இவ்வளவு பார்த்தா என்ன இவ்வளோ இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணிருக்கோம், அப்படிதான் இருக்கோம். வை? பிகாஸ் நவ் we know something is better. நம்ம கிட்ட ஒரு growth இருக்கு, நம்ம அந்த வெர்ஷனை கடந்து இப்போ ஒரு புது வெர்ஷன் ஆயிருக்கோம். ஸோ விச் இஸ் அது சந்தோஷப்படுறோம்ல அதை நினைச்சு. பட் ப்ராப்ளம் எங்க வரும்னா, ஆக்சுவலி இந்த growth-ஐ யூஸ் பண்ணாம நம்ம போய் we start attacking our old self. என்ன நீ இப்படி இருந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, ஏன் இவ்வளோ இமோஷனலா இருக்க, எதுக்கு போய் அவங்க கிட்ட லவ் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், எதுக்கு நீ இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருந்த, உன்னதான் அவங்க மதிக்கல, விட்டு அப்பவே போயிருக்க வேண்டியதானே, உன்னை யூஸ் பண்றாங்கன்னு தெரியுதுல, அப்போ போயிருக்க வேண்டியதானே, ஒரே ஒரு நோ சொல்லிருக்கலாம்ல, பேசாம அன்னைக்கு நீ தூங்கிருக்கலாம், இன்னைக்கு லைஃப் இப்படி இருந்திருக்காது. அப்படிலாம் நம்மளே வந்துட்டு போய் அந்த வெர்ஷனை போய் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் எதுக்கு அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, எவ்வளவு அசிங்கமா இருக்கு, அவ வந்து அப்படி சொல்லிட்டா. So many things. But think about this carefully. அந்த வெர்ஷன் கிட்ட இப்போ இருக்க இந்த வெர்ஷன் கிட்ட இருக்க எமோஷனல் மெச்சூரிட்டி ஆகட்டும், இல்ல ஒரு பொறுமை, இல்ல யோசிக்கிற அறிவு எதுவுமே இருந்திருக்காது. பிகாஸ் இந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி எனக்கு இல்ல. நம்ம அடி வாங்கி இப்ப நம்ம ஒரு வெர்ஷன் ஆகி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்க அட்டாக் பண்றதுல யூஸ்லெஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். செல்ஃப் அவேரா இருந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி தான் நான் இப்போ இந்த வெர்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். செல்ஃப் அவேரா இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, அப்போ அந்த வெர்ஷன் அவங்க கிட்ட என்ன பெயின் இருந்துச்சோ, என்ன லோன்லினஸ் இருந்துச்சோ, என்ன எமோஷனல் அறிவு, எமோஷனல் மெச்சூரிட்டி இருந்துச்சோ, அதை வச்சுதான் அவங்க திங்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வேற. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க போய் அட்டாக் பண்றது, ஏன் கிரிஞ்சா இருக்கு யோசிக்கிறதுல எதுவுமே கிடையாது. பி ஹாப்பி, பி கிளாட் தட் வி ஹவ் grown to a better version. ஸோ அதனாலதான் இப்ப நம்ம பெட்டரா இருக்கிறதுனால தான் நம்மளோட ஓல்டு வெர்ஷனை பார்க்கும்போது cringe யூ அப்படி இருக்கு. அண்ட் honestly most of the people are trying to survive emotionally. அவங்களுக்குள்ள என்னென்ன பெயின் இருக்கோ அதெல்லாம் தெரியாது. ஒருத்தவங்க கிட்ட 5 நிமிஷம் உட்காந்து பேசினாதான் தெரியும். 5 நிமிஷம் கூட இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நீங்க அவங்க கதையை கேட்டதான் அவங்க அப்பதான் ஓப்பன் அப் ஆகி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்
லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் வீட்டுக்கு வாசப்படி மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க சோகமா இருக்காங்கன்னு கிடையாது. ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா சோஷியல் மீடியால சுத்திட்டு ஆக்டிவா இருக்காங்க, ஊரா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, அவங்கள தவிர. நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு தெரியாம நாமளும் போய் அவங்க கிட்ட ஆஷா பிஹேவ் பண்ணிட்டு அவங்களோட பேட் பேஜஸ்ல நாமளும் ஒரு எதுக்கு? ஸோ பி கைண்ட் டு எவ்ரி ஒன். ஹியூமன் எமோஷன்ஸ் சோஷியல் மீடியா எப்படி ஆக்கிடுச்சுன்னா, நீ யாரையோ ஒருத்தர் மிஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறியா, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு டீப்பா போய் கேர் பண்ணணும்னு நினைக்கிற, அதுவும் கிரிஞ்சு. நீ பாசமா 4 வார்த்தை பேசுற, அதுவுமே கிரிஞ்சு. நீ ட்ரை பண்ணிட்டே இருக்க சோஷியல் மீடியால உட்காந்துட்டு, நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுவும் கிரிஞ்சு. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வர முடியாது. ஆக்சுவலி we are normal human being. ஸோ ஹியூமன் பீயிங்கோட பாயிண்ட் என்ன? எமோஷனலா இருக்கிறது. நம்ம ஒன்றும் ரோபோட் கிடையாது இல்லையா? நம்ம எமோஷனா வெளிப்படுத்தினாவே கிரிஞ்சு. கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. அவன் கிடைக்கிறான், இது நல்லா இருக்கு, லைக் ஏதோ ஒண்ணு சும்மா ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிச்சிக்க வேண்டிய. நீ உங்ககிட்ட எமோஷன் இல்லைனாவே வந்து நீ என்ன ரோபோட்டான்னு கேட்கற காலம் போய் இப்ப நீ உங்ககிட்ட எமோஷன் இல்லைனா தான் நீ ஹியூமன் பீயிங், நீ எமோஷனை வெளிப்படுத்தினா அது கிரிஞ்ச் அப்படின்னு நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கும், வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வல்னரபிலிட்டியா இருந்தாவே இப்ப எம்பாரசிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து பழகி போன நமக்கு நம்மளோட யங்கர் செல்ஃபை பார்க்கற போது அங்க ஒரு ஹியூமன் பீயிங் தெரியாது, அங்க ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் தெரியும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, பட் உண்மையாவே இப்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற யங்கர் செல்ஃப்க்குலாம் என்ன தேவையா இருந்திருக்கும்னா, அவங்க லவ் கிரேவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்பட்டிருக்கும், அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டிருக்கும். அதுதான் உண்மை. அவங்க யாருமே புரிஞ்சிக்கலன்னு இருந்திருப்பாங்க. ஆர் யுவர் யங்கர் செல்ஃப் ஜஸ்ட் நீடட் சம் வேலிடேஷன் அண்ட் தெர் இஸ் நத்திங் எம்பாரசிங் அபவுட் தட். அதை புரிஞ்சுக்காம நாம இப்போ உட்காந்து யங்கர் செல்ஃபை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது தப்புங்க. நம்ம கிட்ட இப்ப 2 சாய்ஸஸ் இருக்கு, ஒன்னு growth, இன்னொன்னு ஷேம். நம்ம growth நினைச்சோம்னா ஆமா நான் மாறிட்டேன், ஐ ஹவ் சேஞ்ச்ட், ஐ ஹவ் பிகம் அ பெட்டர் வெர்ஷன். இப்ப நம்ம ஷேமை ஃபீல் பண்ணனா ஐ வாஸ் கிரிஞ்ச், அது என்னன்னே தெரியல ஆனாலும் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது. பட் இதை நம்ம ஹீல் பண்ணி ஆகணும். ஹீலிங்ன்ற வரப்போ அதை ஹேட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ நம்ம அதுல இருந்து ஹீல் ஆக முடியாது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நாம ஏன் அப்படி இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பாஸ்ட்ல ரொம்ப அட்டாச்சா இருந்தீங்க, ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களுக்கு வந்து எப்படி செக்யூரா இருக்கணும்னு சொல்லி தரல. ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நீங்க டாலரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருமே உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நீ அதை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரல. உங்க பாஸ்ட்ல நீங்க வந்து இமெச்சூர்டா இருந்தீங்கன்னா யாருமே வந்து உங்களுக்கு எமோஷன் இப்படிதான் ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தரல. இல்ல உங்க பாஸ்ட்ல நீங்க வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்ககிட்ட வந்து லவ்ன்றது இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரல. ஸோ இதனாலதான் நீங்க அப்படி இருந்திருக்கீங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட பாஸ்ட்ல நீங்க எதை நினைச்சு ரொம்ப கிரிஞ்சா பண்ணிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்து நான் பண்ண டிக்டாக்ஸ் தான் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்க மாதிரி இருக்கும். நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ காட்டுறேன். வீடியோ கண்டுபிடிச்சு ஒரு டிக்டாக் வீடியோ எடுத்திருக்கோம், ஒரே ஒரு வீடியோ தான் காட்டுவேன். ஓகே, பெஸ்ட் ஹீரோ விஜய், அதுதான் அம்மா போனு. அந்த வாய் பாருங்களேன், சம்திங் பண்றேன், அது என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியலையா அப்படின்னு கேட்டு பின்னாடி வர மாதிரி எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நான் அப்பவே அப்படி சொல்ற மாதிரி இல்ல, பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலி நான் வேணா தனியா வந்து எல்லாமே பழசெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். யார் கேட்பா, காசா பண்ணமா இஷ்டத்துக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அது தெரியும்? அந்த லெசனை நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், ஓகே இதெல்லாம் தான் மேட்டர் அப்படின்னு. And how to heal this? One of the biggest healing is stop bullying that. உங்களோட ஓல்டு வெர்ஷனை பார்த்து நீங்களே வந்து கலாய்க்காதீங்க, இல்ல கிரிஞ்சுன்னு சொல்லாதீங்க, இல்ல அதுக்கு ஒரு நேம் வைக்காதீங்க. ஓகேப்பா நான் இப்படிதான் இருந்திருக்கேன், ஆனா நான் இப்போ அதை விட பெட்டரா இருக்கேன், எனக்கு இப்போ அதை விட நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் வை ஐ வாஸ் லைக் தட், நான் ஏன் அப்படி இருந்தேன், நான் என்னமோ பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு கேட்காம யூ டெல் யுவர் செல்ஃப், ஓகே எனக்கு இப்போ புரியுது நான் ஏன் அப்படிதான் இருந்தேன், திஸ் அண்ட் திஸ் ரீசன்னால தான் நான் அப்படி இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 4 எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது, இல்ல நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா நான் எதனால அப்படி இருந்தேன்னு ஃபர்ஸ்ட் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி ஹீல் பண்ணலான்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல
நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே தட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இப்படி நீங்க காமன் கம்போஸ்டா நீங்க போய் பேசும்போது அந்த கம்பேஷன் வந்து ஷேமை ஹீல் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனுக்கு தேவை ஒரு ஹியூமிலியேஷன் கிடையாது, அவங்களுக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மேபி அந்த பாஸ்ட் வெர்ஷன் கூட அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்கலாம். என்னதான் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருந்தும் நீ இப்போ திரும்பி பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பெஸ்ட் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து இன்னும் ஃபாஸ்டா ஹீல் ஆகிறதுக்கான ப்ராக்டிக்கல் அட்வைசஸ் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி டாக் டு யுவர் செல்ஃப் ஜென்ட்லி. சாஃப்டா பேசுங்க. ஓகே புரியுது, நீ அதனால தான் அப்படி இருந்தேன், எனக்கு புரியுது. உங்ககிட்ட நீங்க சாஃப்டா பேசுங்க. எப்பவுமே நமக்குள்ள பேசும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசணும். நம்ம போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு ஜென்யூனா இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ தோத்துடுவ, நீ ஜெயிக்க மாட்டேன், உனக்கு அதெல்லாம் வரவே வராது, உனக்கு சுட்டு போட்டா கூட லவ் செட் ஆகாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு சொல்றது வேற, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாம ஏன் கிட்டே வந்துட்டு உனக்கு இதெல்லாம் வராது, நீ அன்லக்கி அப்படிலாம் பேசாம டாக் டு யுவர் செல்ஃப் ஜென்ட்லி. நல்லதா பேசுங்க, நல்லதே பேசுங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஸ்டாப் ரீரீடிங் யுவர் ஓல்டு மிஸ்டேக்ஸ். அதே நினைச்சு பார்த்துட்டு சில மிஸ்டேக்ஸ்லாம் நினைச்சு பார்த்தாலே இப்படி திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் கரெக்டா நம்ம தூங்க போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த தாட்ஸ்லாம் வரும்போது நான் அதனாலதான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டு தூங்க போயிடுங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், உங்களோட ஓல்டு செல்ஃப் எம்பாரஸ்மெண்ட் இல்லை, அது ஒரு லேர்னிங். இப்போ நம்ம வளர்ந்ததுனால நமக்கு அது தெரியுது. பிகாஸ் நிறைய பேர் ரிஃப்ளெக்டே பண்ண மாட்டாங்க, ஆனா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். நம்மளோட பழைய போட்டோ பார்த்தோ, நம்மளோட பழைய டிக்டாக் பார்த்தோ, இல்லை ஏதோ ஒன்று பார்த்து யூ கிரிஞ்ச், நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன் எதுவுமே தெரியாம ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. பி கிளாட் தட் வி ரிஃப்ளெக்ட். நம்ம பழைய போட்டோலாம் எடுத்து பார்க்குறோம், நம்ம பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறோம், அவ்வளவுதான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேட்டிங் யுவர் பாஸ்ட், தேங்க் தெம். தே சர்வைவ்ட் எனஃப் டு பிகம் த பர்சன் தட் யூ ஆர் டுடே. தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.